யார் இந்த பெஞ்சமின் ஆண்ட்ரூஸ் ஸ்டோக்ஸ்? இங்கிலாந்து கிரிக்கெட் டீமின் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்னு அழைக்கப்படுகின்ற பெஞ்சமின் ஆண்ட்ரூஸ் ஸ்டோக்ஸ் கடந்த ஜூன் 28 ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாருங்கிறது கிரிக்கெட் ஃபேன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திருச்சு. ஓகே, அவரை ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன். அப்போ தான் ஒரு ஐடியா தோணுச்சு. அவர் 3 ஃபார்மெட்லையுமே பெஸ்ட்டு பிளேயர்னு தெரியும், ஆனால் அவரோட பெஸ்ட்டு ஃபார்மெட் எதுன்னு நமக்கு தெரியணும்ல. அதனால் அவரோட பர்ஃபார்மன்ஸை வச்சு 3 ஃபார்மெட்டையும் வரிசைப்படுத்தலான் இருக்கேன். பென் ஸ்டோக்ஸ் 3 ஃபார்மெட்லையுமே பெஸ்ட்டு பிளேயர் தான், ஆனால் மற்ற 2 ஃபார்மெட்டை விட T20 ஃபார்மெட்டில் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அதனால் 3வது இடத்துல T20 ஃபார்மெட்டை வைக்கிறேன். T20யில் 43 மேட்ச் விளையாண்டுருக்காரு. ரன்னு பார்த்தீங்கன்னா 680 ரன் அடிச்சிருக்காரு. இது வரைக்கும் 250 அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 52. இது 2022 T20 வேர்ல்டு கப் ஃபைனலில் 52 ரன் அடிச்சிருந்தாரு நாட் அவுட்டில். அந்த வருஷம் இங்கிலாந்து கப் அடிக்கிறதுக்கு காரணமே இவர் அடித்த அந்த 52 நாட் அவுட்டு தான். இது மட்டும் இல்லாமல் T20 கிரிக்கெட்டில் 26 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இதுவே மிகப்பெரிய ரெக்கார்ட்ஸு தான். ஆனால் மற்ற 2 ஃபார்மெட்ஸை விட கொஞ்சங்கிறத விட நிறையவே கம்மியாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அவரோட ஸ்டாண்டர்டுக்கு. ஓகே, 2வது இடத்துல என்ன ஃபார்மெட் இருக்குன்னா ODI ஃபார்மெட்டு தான். இங்கிலாந்து கிரிக்கெட் டீமோட ODI இண்டிவிஜுவல் ஹையஸ்ட் ஸ்கோர் பென் ஸ்டோக்ஸ் தான் இருக்குது. ODI கிரிக்கெட் அவருக்கு கைவந்த கலையில் ஒன்றுன்னே சொல்லுவேன். இது வரைக்கும் ODIயில் 114 மேட்ச் ஆடி 3463 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதில் செஞ்சுரி 5, 50 23, ஹையஸ்ட் ஸ்கோர் 182. நான் சொன்னேன்ல ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோருன்ட்டு, அது இது தான். விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 74. ODI கிரிக்கெட்டில் பென் ஸ்டோக்ஸோட பெஸ்ட் நாக்குன்னு நான் எதை சொல்லுவேன்னா 2019 வேர்ல்டு கப் ஃபைனலில் 84 ரன்ஸ் அடித்து நாட் அவுட்டில் இருந்திருப்பார். அந்த மேட்சை கடைசி வரைக்கும் நின்று ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு. இதுதான் பென் ஸ்டோக்ஸோட பெஸ்ட்டு நாக்குன்னு நான் ODIயில் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது டெஸ்ட் கிரிக்கெட்டு தான். பென் ஸ்டோக்ஸுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்னா உயிர். டெஸ்ட் கிரிக்கெட்டுக்காக தன்னோட உயிரை விடுறதுக்கு தயங்குற ஆள் கிடையாது பென் ஸ்டோக்ஸ். அந்தளவுக்கு பிடிக்கும் பென் ஸ்டோக்ஸுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டை. எனக்கு பென் ஸ்டோக்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட் ஆனாவே ரொம்ப பிடிக்கும். டெஸ்ட்டில் மொத்தம் 122 மேட்ச் ஆடி 7809 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 35 50s, 14 செஞ்சுரி. பெஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 258, விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 282. பென் ஸ்டோக்ஸோட பெஸ்ட்டு டெஸ்ட் இன்னிங்ஸ்னால் 2019 ஆஷஸில் சேசிங்கில் 135 ரன் அடித்து ஜெயிச்சு கொடுப்பாரு. அதெல்லாம் வேறு லெவல் மேட்சுங்க. டெஸ்ட்டிலே பெஸ்ட் இன்னிங்ஸ்னால் அதை தான் சொல்லுவேன் நான். ஒரு ஆளாக நின்று ஜெயிச்சு கொடுப்பாரு. ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லுவாங்களே, அது உண்மையிலே பொருத்தமான இன்னிங்ஸ் அதுவும் ஒன்று. இது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் கிரிக்கெட்லேயே இங்கிலாந்துக்கு அதிக ரன் அடித்த ஒரு பட்டியலில் 6வது இடத்துல இருக்கார் பென் ஸ்டோக்ஸ். அது ஒரு ஆல்ரவுண்டரு, 5th பொசிஷனில் ஆடுற ஒரு பிளேயரு. டாப் 5ல் உள்ள எல்லாருமே ஓப்பனர் இல்லை டாப் ஆர்டரில் ஆடுற ஒரு பிளேயராக தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்லேயே அதிக சிக்ஸர் அடித்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் தான். 143 சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த ரெக்கார்ட்லாம் யாராலையுமே முறியடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்டில். இதனால தான் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு நம்பர் 1 கொடுத்துருக்கேன். ஓகே கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த அளவுக்கு பென் ஸ்டோக்ஸை மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்டில் சொல்லிடுங்க. அதோட பென் ஸ்டோக்ஸ் அளவுக்கு நல்ல ஆல்ரவுண்டர் யாருன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அவர் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பரவாயில்ல, பார்ப்போம். மறந்துடாமல் அந்த சப்ஸ்கிரைபும் லைக்கையும் கொஞ்சம் போட்டுருங்களேன்.